ஜெஃப்னா கல்லூரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை பொருட்கள் விநியோகம் நிறுத்தம், மாவட்ட செயலகங்களிலிருந்து பரவலாக்கப்பட்ட நிதியில் இருந்து கொள்வனவு செய்யப்படும் பொருட்கள் பிரதேச செயலகங்களால் விநியோகிக்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் ஒரு பிரதேச செயலகம் ஊடாக பல தோட்ட பிரதேசங்களில் செயற்படும் அமைப்புகளுக்கு ஒலிபெருக்கிகள், பாத்திரங்கள், கூடாரங்கள் போன்றவற்றை விநியோகிக்கும் வகையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்ததாக நுவரெலியா மாவட்ட செயலக அதிகாரிகளுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. தாம் சொல்லும் வரை குறித்த பொருட்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்றும், தாம் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு தோட்டங்களுக்கு வரும்போது அவற்றை விநியோகிக்க வேண்டும் எனவும் தோட்ட தலைவர்களுக்கு ஓர் அரசியல் கட்சி உத்தரவிட்டிருந்ததாகவும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதையடுத்து தேர்தல் ஆணைக்குழுவானது பொது நிர்வாகம், உள்நாட்டல்வர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலருக்கு கடந்த 9ஆம் தேதி தேதியிடப்பட்ட கடிதம் மூலம் மேற்பட்ட செயற்பாடுகளை நிறுத்தும்படி கடிதம் அனுப்பியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வேட்புமனு தாக்கலின் போது பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு, ட்ரோன்களும் பயன்பாடு. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி தினமான எதிர்வரும் வியாழன் அன்று தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுவதுடன் ஸ்னைப்பர்கள் சகிதம் 4500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க தெரிவித்ததாவது, வேட்பாளர்கள், அவர்களுடன் வருபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவுகள் மீது கவனம் செலுத்தப்படும். விசேட அதிரடிப்படையினர் கூட்டத்துக்குள்ளும் அதன் அருகாமையிலும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பெரமுனவை கைப்பற்றுவோம், ரணில் ஆதரவு பெரமுன எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுஜன பெரமுனவை கைப்பற்றுவோம் என்று சூளுரைத்துள்ளார் மொட்டு கட்சியின் ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேன. அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது கூட்டணியின் பிரம்மாண்ட கூட்டத்தை 17ஆம் தேதி அனுராதபுரத்தில் நடத்தவுள்ளோம். முடிந்தால் இது போன்றதொரு கூட்டத்தை நடத்தி காட்டுமாறு பொதுஜன பெரமுன கட்சிக்கு சவால் விடுகின்றேன். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 7 தொகுதிகளிலும் ரணில் விக்ரமசிங்க அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மொட்டு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கமே உள்ளனர். நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய மாட்டோம், அக்கட்சியின் கீழ் பொது தேர்தலிலும் போட்டியிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாக்காளர் எண்ணிக்கையில் ஜாழ் மாவட்டம் பின்தங்கல். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலுடன் ஒப்பிடுகையில் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்காளர் அதிகரிப்பு வீதம் ஏனைய மாவட்டங்களை விட குறைவாகவே காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்காளர் அதிகரிப்பு வீதம் ஏனைய மாவட்டங்களை விட அதிகமாக காணப்படுகின்றது. ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்காளர் அதிகரிப்பு வீதம் 5.04 வீதமாகவும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 12.9% உள்ளது. வாக்காளர் அதிகரிப்பு வீதம் குறைந்த மாவட்டமாக கேகாலை மாவட்டம் 4.9 வீதத்துடன் காணப்படுகின்றது. ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் கடைசிக்கு முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரோசான் ரணசிங்கவும் வேட்பாளராக களமிறக்கம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் புலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங்க அறிவித்துள்ளார். கொழும்புள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்தார். முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வாவும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்திரியால் கைவிடப்பட்ட விஜயதாச ராஜபக்ச. ஜனாதிபதி வேட்பாளர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கார் சின்னத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார். அத்துருகிரியவில் உள்ள ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த சின்னம் அறிவிக்கப்பட்டது. இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன உட்பட அவரின் தரப்பினரும் கலந்து கொள்ளாத நிலையில் விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதிலிருந்து மைத்திரி விலகி உள்ளார் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வேளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வேளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தரும் வேட்பாளருக்கு ஆதரவு சிங்கள மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும், தமிழரசு கட்சி தெரிவிப்பு. சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு தர தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது.
இதனை சிங்கள மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் நடைபெற்றது. கூட்டம் முடிவில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த சுமந்திரன் எம்பி, தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களின் பிரதான அரசியல் கட்சியான தமிழரசுக் கட்சியினுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயனுடைய ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவதாகும். இதுவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இதற்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனினும் இது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை. எமது கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாம் கூறியிருப்பதானது, அவர்களுடைய அரசியல் அறிக்கையில் எவ்வாறான செய்தியை சொல்கின்றீர்கள் என்று நாம் பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் முழு நாட்டிற்கும் அவர்கள் எண்ணத்தை சொல்ல வருகின்றார்கள் என்பது தொடர்பிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பை நிராகரித்த உறுப்பினர்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான பேச்சுவார்த்தையில் பங்கேற்காதிருக்க தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் சிவில் சமூக தலைவர்களுக்கும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலக பிரதிநிதிகளால் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அடிப்படையில் 14 உறுப்பினர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் தேர்தல் பணிகளில் மூழ்கி இருப்பதால் குறுகிய கால அழைப்பின் அடிப்படையில் இன்றைய சந்திப்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக கலந்து கொள்வது சிரமம் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளனர். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற அழைப்புகளை ஏற்று சந்திப்புகளில் கலந்து கொள்வது தொடர்பான முடிவை பொது கட்டமைப்பு கூடி முடிவெடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுடன் பேச்சில் கலந்து கொள்வோம், ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை பேச்சுக்கு அழைத்துள்ள நிலையில் தாம் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரிடம் கேட்டபோது, ஜனாதிபதி 13ஆம் திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் தமிழர் தரப்பாக கலந்துரையாட வேண்டி இருப்பதன் காரணமாகவும் அவர் தற்போதைய ஜனாதிபதி என்ற ரீதியிலும் அவருடன் கலந்துரையாட நாம் தீர்மானித்துள்ளோம். இதன்போது பயங்கரவாத தடைச்சட்ட விடயம், அரசியல் கைதிகளின் விடுதலை போன்ற விடயங்களிலும் நாம் கரிசனை காட்டுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலின் அழைப்பால் பொது கட்டமைப்பு கலைபடும் அபாயம். பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்துள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைபடும் அபாய நிலை தோன்றியுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடனான கலந்துரையாடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்தார். இன்று மாலை 5 மணிக்கு கலந்துரையாடல் நடக்கும் என திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதில்லை என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் தீர்மானித்திருந்தனர். நேற்றிரவு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் இணைய வழியில் நடந்தது. இதன்போது இன்றைய சந்திப்பில் கலந்து கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய சந்திப்பில் புலட் ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் கலந்து கொள்ள உள்ளன. சி. விக்னேஸ்வரன் திடீர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி ஓய்வில் உள்ளதால் அவரால் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தரப்பில் பிரதிநிதியொருவர் கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது கட்டமைப்பினர் எடுத்த தீர்மானத்துக்கு மாறாக கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க முடிவெடுத்துள்ளது பற்றி அந்த குழுவில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளை வினவிய போது, இந்த கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் இன பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல்களில் கட்சிகள் தனித்தனியாக கலந்து கொள்ள முடியாது. பொது கட்டமைப்பில் உள்ள 14 பேரும் ஒன்றாக செல்ல வேண்டும். அதை தவிர்த்து தனித்தனியாக கட்சிகள் சந்திப்புகளில் கலந்து கொள்ள முயன்றால் அவர்களை இந்த கட்டமைப்பிலிருந்து கலைத்து விடுவோம் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளர் தென்னிலங்கையில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தென்னிலங்கையில் உள்ள பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்ப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என கூறுபவர்கள் என்ன காரணத்திற்காக எதிர்க்கின்றார்கள் அல்லது யாரை ஆதரிக்கின்றார்கள் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும்
பிரதான வேட்பாளராக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, அன்றகுமார் செனாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தயார் என்றால் அது தொடர்பில் பரிசீலிப்பதற்கு தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வரலாற்றிலேயே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலங்களில் யாரும் இதுவரை யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல் கட்சி அலுவலகங்களில் ஆதரவு திரட்டியதாக அறியவில்லை என்றும், ஆனால் இவ்விடம் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்து ஆதரவு கோரியுள்ளதாக ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருப்பொருள் பிரதான வேட்பாளர்களிடையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரியநேந்திரனுக்கு தமிழரசு விதித்த தடை, விளக்கம் கேட்டு கடிதம், கட்சியின் அனுமதியின்றி தமிழ் பொது வேட்பாளராக தன்னை அறிவித்தமை சம்பந்தமாக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகிய அரியநேந்திரிடம் விளக்கம் கேட்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் தனது விளக்கத்தை கட்சிக்கு தெரிவிப்பதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படுவதுடன் அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகளிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் வவுனியா அலுவலகமான தாயகத்தில் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது என்று சில அரசியல் கட்சிகளும் சில சிவில் அமைப்புகள் என்று சொல்பவர்களும் செயற்படுகின்றனர். அது தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தில் அலசி ஆராயப்பட்டது. இதற்கு முன்னரே 2 கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம். கடந்த கூட்டத்தில் அரியநேந்திரன் சமூகமாக இருந்தார். அந்த கூட்டங்களின் போது இது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதில்லை என நாங்கள் கூறியிருந்தோம். எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்று கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் நாம் இதற்கு ஆதரவா எதிர்ப்பா என்று ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை. ஆனால் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகிய அரியநேந்திரன் கட்சியுடன் உரையாடாமல் தன்னை தமிழ் பொது வேட்பாளராக அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கேட்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்வதற்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்படுகின்றது. அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் எதிலும் அவருக்கு அழைப்பு அனுப்புவதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொது வேட்பாளர் இன்று கட்டுப்பணம், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் இன்று திங்கட்கிழமை செலுத்தப்பட உள்ளதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததுடன் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் சுயேட்சையாக போட்டியிட உள்ளார். இந்நிலையில் கட்டுப்பணம் இன்று திங்கட்கிழமை செலுத்தப்பட உள்ளது. வேட்புமனு எதிர்வரும் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். தற்போது தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிப்புக்கான பணிகள் இடம்பெற்று வருகின்றது. அதனை விரைவில் வெளியிட உள்ளோம். அதே நேரம் பொது வேட்பாளருக்கான பிரசாரத்தை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாக்குச்சீட்டில் பெயரை உள்ளடக்க ஒரு வேட்பாளருக்கு 25 மில்லியன் ரூபாய். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரின் பெயரை வாக்குச்சீட்டில் உள்வாங்க 25 மில்லியன் ரூபாய் செலவாகின்றது. இதுவரை 27 வேட்பாளர்கள் இருப்பதால் எந்தளவு தொகை செலவாகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணி நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மொட்டிலிருந்து ரணிலுடன் சென்ற 100 எம்பிக்களுடன் புதிய கட்சி உதயம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ள பொதுஜன பெரமுன அணி அடுத்த வாரத்தில் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமையை தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் மன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள 100க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் இணைந்து புதிய கூட்டணி ஒன்றின் மூலம் அடுத்து வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.